இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருட பஞ்சமி. கருட பஞ்சமியோட தாத்பரியம் என்ன மேம்? கருட பஞ்சமி அன்னைக்கு பெண்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யறது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப சிறப்பா அமையும்? கருடன் பிறந்த கதையும் நாகம் பிறந்த கதையும் கருடன் இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இருக்கு இல்லையா? நாக சதுர்த்தியில் ரொம்ப ஒரு புதிய தகவல் இது. கருடனுடைய இறகு இதெல்லாம் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னோட ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. லாஸ்ட் பதிவு கூட நம்ம நாக சதுர்த்தி பத்தி பார்த்தோம். நாகங்களை எப்படி வழிபடணும், நாகராஜாவோட மதிப்பு என்ன, வழிபாடு பண்றதால என்ன பலன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருட பஞ்சமி. கருட பஞ்சமியோட தாத்பரியம் என்ன மேம்? கருட பஞ்சமி அன்னைக்கு பெண்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யறது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப சிறப்பா அமையும்? கருடன் பிறந்த கதையும் நாகம் பிறந்த கதையும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். காஷ்யபர் முனிவருக்கு 2 மனைவி. அவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சி. ஸோ வினதை, இன்னொருத்தி பேர் கத்ரு. அக்கா தங்கச்சிங்க 2 பேர். இவங்க காஷ்யபர் முனிவரினுடைய மனைவி. வினதை, கத்ரு அப்படின்னு 2 பேர். இந்த 2 பேருக்குமே குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போது காஷ்யபர் முனிவர் ரொம்ப நாள் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணி வினதைக்கும் கத்ருவுக்கும் முட்டைகளை கொடுக்குறார். இந்த முட்டைகளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த முட்டையிலிருந்து இந்த குழந்தைங்க வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 1000 முட்டைகளை ஒரு மனைவிக்கு கொடுக்குறார். அந்த 1000 முட்டைகள் கொடுத்த மனைவி பேர் கத்ரு. 2 முட்டைகள் கொடுத்தவங்க மனைவி பேர் வினதை. இந்த கத்ரு இந்த 1000 முட்டைகள் இருந்தது. இதுதான் 1000 நாகங்களாக பிறவி எடுத்தது. இந்த 2 முட்டை கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஒன்று கருடன், இன்னொன்று கருடனுக்கு கூட பிறந்த பிரதர், அவர் பேர் அருணன். அந்த அம்மா என்ன பண்ணுறா, வினத்தை என்ன பண்ணுறா, அவசரப்பட்டு ஒரு முட்டையை உடைச்சிட்றா. அந்த 5 ஆண்டு காலம் பொறுக்கலை அவங்க. உடைச்ச உடனே அது அரூபமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அதை பார்க்கும்போதே அருவருப்பாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை ரொம்ப மனசு சங்கடப்படுறது. எல்லாருமே அந்த குழந்தைய வெறுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை போய் சிவபெருமான்கிட்ட தபஸ் பண்ணி நல்ல பலம் வந்துடுறது. அந்த குழந்தைக்கு பயங்கர பலசாலியாக இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், சூரிய பகவானுக்கு அவரினுடைய தேர் இருக்குது பார்த்திங்களா, தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக நியமனம் பண்ணுறார். அந்த 7 குதிரைகளையும் பூட்டி தேர் ஓட்டுறார் இல்லையா. ஸோ சூரியனுக்கு தேர் ஓட்டுபவராக அருணன் விளங்குகிறார். அவருக்கு கூட பிறந்தவர் தான் கருடன். இந்த கருடன் அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு ஆஜானுபாகுவாக கருடன் வளருகிறார். இந்த கத்ரு இருக்க பாருங்க, 1000 முட்டைகளும் 1000 நாகங்களாக பிறவி எடுக்கிறது. இந்த கருடனினுடைய அம்மா இருக்கா இல்லையா, அவ மேலே இவளுக்கு ரொம்ப பொறாமை. நம்ம குழந்தைங்க மட்டும் ஒரே நாகமாக இருக்கே, இவளுக்கு பாரு கருடன் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறா, சில பேர் வேணும்ட்டே வம்புக்கு சண்டை இழுப்பா இல்லையா, அந்த மாதிரி அவள் அவங்க சகோதரியை நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி வைக்கலாம். நீ தோற்று போயிட்டேன்னா இத்தனை வருட காலம் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நான் தோற்று போயிட்டேன்னா இத்தனை வருட காலம் நான் உனக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு. இதுதான் அவங்களுக்கு இருந்த டீல். அப்போ அவள் கேட்குறா, இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய குதிரை அதனுடைய வால் என்ன நிறம் அப்படின்னு. இந்த பாவம் இந்த வினதை சொல்கிறா அது வெண்மை நிறம்னு. அந்த கத்ரு இருக்காளே, நாகங்களினுடைய அம்மா, கிடையவே கிடையாதுன்னு சூழ்ச்சி பண்ணுறா. அவளுக்கு பிறந்த குழந்தை கருநாகம் இருக்கு இல்லையா, அந்த கருநாகங்களை போய் அந்த வாலில் நீங்கள் சுருட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. அந்த நாகங்கள் சுருட்டினோடனே வால் கருப்பாக தெரியறது. ஸோ வால் கருப்பு, நான் சொன்னது, அப்போ நீ எனக்கு அடிமையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த வினதை கருடனினுடைய அம்மாவை அடிமையாக்கி சிறைப்படுத்தி வச்சிட்றா. கருடனுக்கு இதை பார்க்குறச்சு, ஐயோ நம்ம அம்மா இப்படி சிறைப்பட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நாகங்கள்கிட்ட போய் எங்கள் அம்மாவை சிறையிலேருந்து விடுதலை பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறது. அப்போ அவள் சொல்கிறா, என்றைக்குமே எங்களுக்கு அழிவில்லாத ஒரு வரம் வேண்டும். அப்போ அந்த அமிர்த கலசம், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டேன் எங்களுக்கு, அதனால தான் நாகங்கள் சாகாது, அப்படியே சுருங்கும். நம்ம அடித்தாதான் நாகம் சாகும். நாகத்துக்கு இயற்கையாக செத்து போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாகம் சுருங்கிடும் அப்படியே. அதுங்களுக்கு அப்படி தான் அதனுடைய இறப்பு. அதனால் கருடன் என்ன பண்ணுறார், இந்திரலோகத்துக்கு போய் தேவலோகத்துக்கு போய் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வரார்.
கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் அம்மாவை வந்து விடுதலை பண்ணிடுறான். இந்த நாகங்கள் எல்லாம் அமிர்தத்தை சாப்பிட்டு சாகா வரத்தை வாங்கிக்கிறாங்க இந்த நாகங்கள். கருடன் வந்து அவங்க அம்மாவை விடுவிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இந்த கருட பஞ்சமி இந்த நாள், இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இருக்கு இல்லையா, நாக சதுர்த்தியில் சிவபெருமான் ஆலகால விஷத்தை சாப்பிட்டது, அந்த அமிர்தம் கடையும் போது தானே அந்த ஆலகால விஷம் வருது, அதை உண்டதுனால அவர் வந்து அந்த நாக சதுர்த்தியில் அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது நம்ம நாக சதுர்த்தியை கொண்டாடுறோம். அதற்கு மறுநாளான, ஏன்னா இவங்க 2 பேருமே சகோதரர்கள், கருடனும் சரி நாகங்களும் சரி, கருடனை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கும் இந்த நாகதோஷம் போகும் அப்படிங்கிறது ஒரு வரம், கருடனுக்கு கிடைச்ச வரம். கருடன் வந்து இந்த நாகங்களை தன்னுடைய ஆபரணங்களாக போட்டிருக்கிறதுனால கருட பஞ்சமி அன்னைக்கு நாகத்தையும் சேர்த்து வணங்கி, நாக பஞ்சமின்னா அதுக்கு தான் பேர், கருடனையும் நாகத்தையும் ஒரே நாளில் நம்ம வந்து வணங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும். அதாவது நாகதோஷமும் தீரும், நமக்கு இருக்கக்கூடிய வறுமையும் போகும். அதனால் இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமி அன்னைக்கு கருடனினுடைய வழிபாடும், நமக்கு எத்தனை விதமான எதிரிகள் இருந்தாலும் அந்த சத்ருக்களை எல்லாம் நமக்கு அழிக்கிறது அப்படிங்கிறது கருட பகவான் செய்யக்கூடிய. சூப்பர் மேம். இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எதிரிகள் தொல்லை நீங்கணும், சத்ரு தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு என்ன வழிபாடு கருடருக்கு பண்ணலாம்? பெருமாள் கோயிலுக்கு போகணும். பெருமாள் கோயிலில் எங்கே கருடர் கொடிமரத்தோடு இருப்பார் கருடர், அந்த கருடர்கிட்ட போயிட்டு நெய் விளக்கு ஒன்று ஏற்றி 12 பிரதட்சணம் பண்ணணும். பிரதட்சணம்னா வலம் வர்றது. ஸோ 12 பிரதட்சணம். உங்களுக்கு யார் சத்ருவோ அவள் நம்மளை வந்து எந்த விதமான இடைஞ்சலும் அவளால் வரக்கூடாது. பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கருடனுக்கு விளக்கேற்றி 13 வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க 12 பிரதட்சணம் பண்ணாங்கன்னா அதற்கு ஒரு வழி கிடைக்கும் நமக்கு. கருடன் வந்து செய்வனை எடுத்துகிட்டு வரான்னு எடுக்க மாட்டார். பட் அந்த செய்வனை தீர்றதுக்கும் அந்த மாந்திரீகத்திலேருந்து நம்ம வெளில வரத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். 2வது, கருடனை வழிபாடு செய்தால் கருட பஞ்சமி அன்னைக்கு நம்மளுடைய கடன் தொல்லை தீரும். இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கருடனை வியாழக்கிழமை போய் விளக்கேற்றி கும்பிடுங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும்னு. பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா கூட எனக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க, ஐயோ மேடம் பயங்கர கடனில் இருந்தேன், எனக்கு சரியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடன் பிரச்சனை தீர கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனுக்கு விளக்கேற்றி 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். பெருமாளுக்கு வந்து எப்படி கருடன் வந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாராம். பெருமாளுக்கு யாராவது ஒரு சின்னதாக அவருக்கு ஏதாவது ஒரு சத்ரு வராளா, இல்லை பெருமாளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தா அப்படின்னு டக்குன்னு, அவர் வாகனம் தானே, ஸோ பெருமாளை அப்படி தூக்கின்னு போய்ட்டு வரான். அந்த மாதிரி கருடனை நம்ம வழிபாடு செய்யும்போது எப்போவுமே பெருமாள் கோயில் போனீங்கன்னா கருடன்கிட்ட முதல்ல எப்படி அதிகார நந்தி இருக்காரோ அதே மாதிரி தான் கருடன். அவர்கிட்ட இவர் வாகனமாக இருக்கார், அவரும் வாகனமாக இருக்கார். கருடனை வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனுக்கு நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். அது அங்கே நீங்கள் கோவிலில் வந்து கருடனுக்கு சாத்துங்கன்னு சொல்லி வஸ்திரத்தை கொண்டு போய் கொடுங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க, சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வீட்டில் சாமி கும்பிடுங்க, கருட தண்டகம் படிங்க. இது எல்லாமே ரொம்ப விசேஷம். சூப்பர் மேம். கருட பஞ்சமி பற்றி யாரும் அறியாத ஒரு புதிய தகவல், நல்ல ஒரு ஸ்டோரியோட சொன்னீங்க மேம். கடன் தீர்க்கும் கருட பஞ்சமி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டே. ஸோ யாருமே மிஸ் பண்ணி. எனக்கு வந்து ரொம்ப கருடன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மேங்களூரில் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ஐயோப்பா அத்தனை வியாழக்கிழமை கருட தரிசனம் ரொம்ப சிறந்தது. ஸோ நான் எப்போவுமே கருடனை பார்த்தா இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலால் தான் 3 வாட்டி இப்படி போட்டுக்கணும். அண்ட் கருடனோட காயத்ரி நான் சொல்லுவேன் எப்போவுமே. அந்த நாங்கள் இப்படி டைனிங் ஹாலில் அந்த டேபிள் எப்படி நான் உட்காந்தேன்னா கிளாஸ் இது தான், அங்கே அவ்வளோ மரம் இருக்கும். அந்த மரத்தில் எல்லாமே கருடனோட கூடு இருக்கும். அந்த குட்டிங்களை அந்த கருடன் வந்து அப்படி கூட்டிகிட்டு போகும். என்ன சிஸ்டமேட்டிக்காக தெரியுமா, அந்த அம்மா கருடன் போகும், அது பின்னாடியே அந்த குட்டிங்கெல்லாம் போகும். எல்லாம் போய் நல்லா நம்ம பசங்களையெல்லாம் எப்படி ஈவினிங் வாக்கிங் கூப்பிட்டு போகிறோமோ அந்த கருடன் எல்லாம் வட்டம் அடிச்சுட்டு திருப்பி அதனுடைய கூட்டுக்கே போயிடும். நான் இந்த இதெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து கருடனை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு இன்னொரு தகவலும் நான் சொல்கிறேன். கருடன் இறகு வந்து ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா அதே மாதிரி கருடன் கிழங்கு, இது 2மே ரொம்ப விசேஷம்.
பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருடன் வந்து கூடு கட்டியிருக்கும். திருச்செந்தூர் சைடெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய அந்த கருடன் இறகு கீழே கிடக்கும், நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கருடன் இறகு கிடச்சதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து, அந்த கருடன் இறகு நல்ல திக்காக இருக்கும். இந்த கருடனுடைய இறகு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்னதாக வெள்ளி கம்பி நீங்கள் வந்து போட்டு அதை வந்து நீங்கள் வீட்டில் வாசல்லையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ கருடன் இறகை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஒன்று. ரெண்டாவது வந்து எந்த விதமான கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராது. இதுவும் நான் என் அனுபவத்தில் நான் வச்சுருந்துருக்கேன். அப்புறம் இந்த இறகு ரொம்ப பழசாக போயிடுத்துன்னு கொண்டு போய் நான் வந்து போட்டுட்டேன். அதனால் கருடன் இறகு அவ்வளோ விசேஷம். எங்கேயாவது நீங்கள் கருடன் இறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இந்த பதிவை பார்த்தவங்க உடனே கருடன் இறகை வந்து கமர்ஷியலைஸ்டாக விற்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. கருடன் இறகெல்லாம் நீங்கள் விற்காதீங்க, அதெல்லாம் மகா பாபம். எங்கேயாவது இப்படி இப்போ பறக்கரிசி அது விழும், அந்த மாதிரி கருடன் இறகை கொண்டாந்து வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்கு காவல். நான் வந்து வெள்ளியில் அது கம்பி கட்டி நான் வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். சூப்பர் மேம். ரொம்ப ஒரு புதிய தகவல் இது, கருடனுடைய இறகு அப்படி. இதெல்லாம் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு எங்கள் மாமா தாத்தாலாம் ரொம்ப ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம். ஸோ மாமா நான் ரொம்ப ஒரு இதில் அடிப்பட்ட ஒரு டைமில் என்கிட்ட சொன்னான், எப்படி சொன்னார், கண்ணம்மா நீ எங்கே கிடைக்கிறதோ எடுத்துன்னு வந்து இது நீ பண்ணிக்கோன்னு. இதை நான் கமர்ஷியலாக யாரும் விற்கிறதோ, இதை கருடன் இருக்கிற இடத்துல இறகு விழும். அந்த இறகு விழுந்தால் நீங்கள் அது கருடன் இறகை வந்து நீங்கள் அதை வெள்ளி கம்பி கட்டி வச்சிங்கன்னா வீட்டில் விசேஷம். அதே மாதிரி கருடன் கிழங்கு கிடைக்கும். கருடன் கிழங்கு வேணும்னா சொல்லுங்கள் என்கிட்ட. என்ன ஸ்ரீவித்யா உன்கிட்ட கூட அவங்க சொல்லலாம். கருடன் கிழங்கு ஒரு சூப்பர் கருடன் கிழங்கு எனக்கு சப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. நான் வச்சுருக்கேன் என் வீட்டில். சர்ப்பம் வராது. ஃபஸ்ட்டு கருடன் கிழங்கு வச்சிங்கன்னா அந்த வட்டாரத்துக்குள்ளே சர்ப்பமே வராது. அந்த வீட்டுக்கும் நல்லா அது முளைக்கும். அப்படியே அந்த செடி வீட்லேயே முளைக்கும். நம்ம தண்ணியெல்லாம் தேவையே இல்லை. அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே வளர்க்கும். பட் நல்ல கருடன் கிழங்கான்னு பார்த்து வாங்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நீங்கள் ஸ்ரீவித்யாட்ட கூட சொல்லலாம். கண்டிப்பாக மேம். யாருக்காவது தேவைன்னா சொன்னாங்கன்னா நம்ம கொரியர் கூட பண்ணி வைக்கலாம். ஆமாம், உங்ககிட்டயே சொல்லு ஸ்ரீவித்யா. கண்டிப்பாக மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப ஒரு சூப்பரான பதிவாக கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. நன்றி. தேங்க்யூ மேம்.